लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्तिधरानदृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் விழுந்திலிருமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2621வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமடலிலே 14வது நாள் பதிவேற்றம் 110வது வரியிலிருந்து 118வது வரி வரையும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலிலே திருநறையூர் பிள்ளை திருநறையூர் அரையர் செய்த தனியன் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றிச் செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் எந்நிலைமை கண்டும் இறங்காரே யாமாகில் மண்ணு மடலூர்வன் வந்து. இது 14வது நாள் பதிவேற்றம். பரகால நாயகியான தன்மையிலிருந்து ஆழ்வார் பேசுகிறார். ஆண்களுக்கு மட்டும்தான் மடல் ஊறுவதற்கு உரிமை இருக்கிறதா, பெண்களுக்கு கிடையாதா? பெண்களை மட்டும் ஏன் நீங்கள் அச்சம் மடம் நாணம் பெயர்ப்பு என்று 4 வகை குணங்களுக்குள் அடக்கி அவர்களுடைய காமுணர்வுகளுக்கு அவர்களால் போரிட்டு எதையும் சாதிக்க முடியாது என்று தள்ளுகிறீர்களே, வடநாட்டிலே அப்படி இல்லையே என்று தமிழகத்திலே பெண்கள் அவ்வாறு செய்வதில்லை என்கிற போக்கிற்கு எதிரான கருத்துக்களை பேசுகிற போது அதற்கு அடுக்கடுக்காக பல உதாரணங்களை சொல்லி வருகிறார். முதலிலே வாசவதத்தை என்பவளை பற்றி பேசினார், பின்னர் வேகவதி என்பவளை பற்றி பேசினார், இன்றைக்கு வேறொருத்தியை பற்றி பேசுகிறார். அவர்களெல்லாம் அவ்வாறு இருந்திருக்கிறார்களே, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்கலையா? அதுவும் மகாபாரதத்திலே இருக்கே, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையான்னு கேட்குற வரிகள் இவை. முதலிலே வரிகளை பார்ப்போம். பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நல்நாடன் மின்னாடும் கொல்நவிலும் நீழ்வேல் குருக்கள் குலமதலை தன்னிகர் ஒன்றில்லாத வென்றி தனஞ்சியனை பன்னாகராயன் மடப்பாவை பாவைதன் மன்னிய நன்னான் அச்சம் மடம் என்றிவை அகல தன்னுடைய கொங்கை முகம் தெரியத்தான் அவள் தன் பொன்வரை யாகம் தழியி கொண்டு போய் தனது நல்நகரம் புக்கு நயந்து இனிது வாழ்ந்ததவும் முன்னுரையில் கேட்டறிவது இல்லையே. இன்னமோ புதுசாக நான் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, ஏற்கனவே இது மகாபாரதத்தில் வந்திருக்கே, நீங்கள்லாம் கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. முன்னொரு காலத்தில் அழகியான நதிகள் கங்கை பாய்கிற நல்ல நாட்டுக்கு தலைவனாகவும் மின்னல் போல விழி வீசுகின்றவனும் கொள்ளுதையே இயல்பாகமுடைய நீண்ட வேற்படையை உடைய குருகுல மன்னர்களின் வழி தோன்றலான தனக்கு ஒருவனும் நிகரில்லாதிருக்கக்கூடிய வெற்றியையே எப்போதும் தன்னுடையதாக்கி கொண்டிருக்கிற அர்ஜுனனை பல முகங்களை உடைய நாகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நாகராஜனுடைய கௌரவியன் என்கிற அந்த நாகராஜன், அவனுடைய பெண்ணான உலூபி என்கிற நாகக்கன்னிகை அர்ஜுனனை அடைந்தே தீர வேண்டும் என்கிற வெறியின் காரணமாக தன்னுடைய மார்பு கச்சையை அழித்து விட்டுவிட்டு தன்னுடைய உடல் முழுதும் தெரியுமாறு சென்று அவனுடைய பெரும் நெடுந்தோளிலும் அவனுடைய பெருமையான மார்பிலும் தன்னை புதைத்து கொண்டு அவனோடு சேர்ந்திருப்பதற்காக அர்ஜுனனையே நாகலோகத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவள் இனிமையாக வாழ்ந்திருக்கிறாள் என்று நாம் சொல்லி கேட்டிருக்கிறோமே, நீங்கள் கேட்கவில்லையா என்று கேட்கிறாள் பரகால நாயகி. பொதுவாக பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. அதிலே நாணம் என்பது தகாத காரியத்தில் ஈடுபடக்கும் போது வரக்கூடிய வெட்கம். செயலிலே மனம் ஒருங்கி நிற்பது மடம். எல்லாம் அருந்தும் அறியாதிருப்பது போல இருப்பது மடம். அச்சமாவது சிறிய காரணத்தினால் கூட ஒரு பயம் வரும், அதுவும் இல்லை. பயிர்ப்பு என்பது பரபுருஷர்களுடைய ஆடை முதலியவை மேலே பட்டால் கூட ஒதுங்கி செல்லக்கூடிய ஒரு குணம். இவை எல்லாவற்றையும் தொடர்ந்த அந்த உலூபி என்கிற நாகக்கன்னிகை காமவசப்பட்டவளாய் தன்னுடைய கொங்கைகளுடைய காம்பு தெரியுமாறு அர்ஜுனனை அவளாகவே சென்று அழைத்து சென்று இன்பமோடு இருந்தாலே அவர்களுக்கு பிறந்தவன் தானே அரவான் என்று நாம் கேள்விப்படுகிறோம்.
இது மகாபாரதத்திலே ஆதி பருவத்திலே 234ஆம் அத்தியாயத்தில் வருகிறதே, இது உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்கிறாராம். பரகால நாயகியாக பெருமாளை பிரிந்ததனால் நான் மடல் ஊர்ந்தே தீர்வேன், எனக்கு அச்சம் மடம் நாணம் பெயர்ப்பு எல்லாம் தேவையில்லை, நான் எப்படியாவது பெருமாளை சேர்ந்தே ஆக வேண்டும் என்று பெருமாளை ஏன் நான் சேரக்கூடாது, மடல் ஊறக்கூடாது, மடல் ஏறக்கூடாது என்பதற்காக விளக்கங்களுக்கு ஏற்றாற் போல் பேசுகிற வரிகளை பார்த்தோம். மீண்டும் அந்த 9 வரிகளை பார்க்கலாம். முன்னம் பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நல்நாடன் மின்னாடும் கொல்நவிலும் நீள்வேல் குருக்கள் குலமதலை என்றால் அர்ஜுனன். தன்னிகர் ஒன்றும் இல்லாத வென்றி தனஞ்சயனை பன்னகராயன் மடப்பாவை பாம்புகளின் அரசனுடைய மகள் தன் மன்னிய நான் அச்சம் மடம் என்னை அகல தன்னுடைய கொங்கை முகம் தெரியத்தான் அவன் தன் பொன்னரை ஆகம் தழி கொண்டு போய் தனது நல் நகரம் புக்கு நயத்து இனிது வாழ்ந்ததும் முன்முறையில் கேட்டு அறிவது இல்லையே. திருமடலினுடைய தனி பாடல்கள். என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன்துறை நீர்வேலி உலகறிய ஊர்வன் நான் வண்டு அறை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடி பூச்சி வண்டிரைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையூர் நின்ற பிரான் தேர்போகும் வீதி பொறும் அறையாய் செல்வம் பொழிந்து காயன வாச்சா மனசேந்திரிவா அப்தியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமேத்து சகலம்பர ஸ்வசிம நாராயணாயை சமர்ப்பயாமி உள்ளாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் ஒருவர் கருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.